ஹாய், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஜிஐ அப்படின்ற வேர்டு, லோ ஜிஐ ஃபுட்டு, ஹை ஜிஐ ஃபுட்டு அப்படின்றது நிறைய ஆடில் நம்ம பார்ப்போம். இந்த வேர்டு வந்து இப்போ ரீசன்ட் டேஸ் நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம். ஸோ ஜிஐனா என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து வாட்ரு, மில்க்கு இதெல்லாம் வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா லிட்டரை வச்சு மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுறோம்னா இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷர் பண்ணுறோம். இதோட ஸ்கேல் அப் வந்து என்ன அப்படின்னா 0 to 100. ஸோ லோ ஜிஐ அப்படின்னா 0 to 55 வரை இருக்கிறதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பிட்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய காய்கறிகள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னவா ஆகும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆகி பிளட் சுகராக கன்வெர்ட் ஆகிறதுக்கே வந்து என்னன்னா டைம் எடுத்துக்கும். டைஜஷனுக்கும் டைம் எடுத்துக்கும். அட் த சேம் டைம் பிளட் சுகரை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் என்ன அப்படின்னா அதை கிராஜுவலாக ரிலீஸ் பண்ணும். இமீடியட்டாக வந்து என்ன பண்ணாது அப்படின்னா சூட்டப் பண்ணவே பண்ணாது. ஸோ இதோட வேல்யூ என்னன்னா 0 to 55 வரை லோ ஜிஐ. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து, அதாவது நீங்கள் ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ பிலோ 55 கீழே இருக்குது அப்படின்னாலே நீங்கள் லோ ஜிஐ ஃபுட்டை வந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதே இது நீங்கள் ஒரு ஹை ஜிஐ ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ 70 to 100ங்க. இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட உடனே அதாவது டைஜஷனும் குயிக்காக நடக்கும், பாடியில் வந்து பிளட் சுகரும் வந்து இமீடியட்டாக சூட்டப் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் வந்து ஹை ஜிஐ இருக்கிற ஃபுட்டை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். மீடியம் ஜிஐ அப்படின்னா 56ல இருந்து 69 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து மீடியம் ஜிஐல வந்துடும். ஸோ லோ ஜிஐ அண்ட் மீடியம் ஜிஐல ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸு, தென் வந்து என்ன அப்படின்னா காய்கறிகள், ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸு, தென் மில்க்கு, ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸு, இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் லோ ஜிஏல வந்துடும். இல்லை அப்படின்னா மீடியம் ஜிஏல வந்துடும். ஸோ அப்போ ஹை ஜிஏல எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபைன் ப்ராசஸ், ரீப்ராசஸ் ஆகி நம்ம கைக்கு வர எல்லா ப்ராடக்ட்லையுமே என்ன அப்படின்னா ஹை ஜிஏ வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போல்லாம் என்ன அப்படின்னா எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற பொருள் எல்லாத்துலேயுமே வந்து என்ன அப்படின்னா அதோட ஜிஐ வேல்யூ வந்து ஹையாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பசங்களுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரைஸ்லாம் இருக்கு இல்லையா, பொட்டேட்டோ ஃப்ரைஸ்லாம் வந்து என்னன்னா வாங்கிட்டு வந்து இமீடியட்டா இன்ஸ்டன்டா வேணுன்றதுக்காக பொரிச்சு கொடுத்தோன்னே வந்து நம்மளுக்கு வந்து கையில கிடைச்சிருது. ஸோ அதுலலாம் வந்து என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பொட்டேட்டோன்னு சொல்றேன், நிறைய வந்து என்ன அப்படின்னா தென் வந்து என்னன்னா சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி இதெல்லாம் வந்து என்னன்னா ரெடிமேடா நம்மளுக்கு கிடைக்குது. அட் த சேம் டைம் அதுல வந்து என்ன அப்படின்னா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து லோ ஜிஐ இருக்கிற ஃபுட்டை எடுக்கும்போது, அதாவது வெஜிடபிள்ஸு, தென் வந்து பழங்கள், தென் வந்து பருப்பு வகைகள், இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இந்த மாதிரியான திங்ஸை நீங்கள் எடுக்கும்போது உங்களோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா லோவாக இருக்கும். அட் த சேம் டைம் பிளட் சுகர் லெவலும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இதே இது நீங்கள் ஹைஜிஐ எடுக்கும்போது தான் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரும்போது எங்கே வந்து கொண்டு வந்து விடும் அப்படின்னா நம்மளை வந்து டயபெட்டிக்கில் வந்து கொண்டு வந்து விடும். ஸோ லோ ஜிஐ ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க. இன்னொன்று மெயின் இன்ஃபர்மேஷன் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆப்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுலேயே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ராவா நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 30. இதே இது நீங்க ஜூஸ் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 41. பட் எனிவே இது எல்லாமே வந்து லோ ஜிஐக்குள்ள தான் வருது. பட் நீங்க வந்து பச்சையா ராவா சாப்பிட்றதுக்கும் ஜூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ லோ ஜிஐ உள்ள ஃபுட்டை எடுத்துக்கோங்க, டயபெட்டிக்ல இருந்து வெளியில வரலாம். அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.